சாப்பாடு எடுத்துட்டு வரேன். லக்ஷ்மி அத்தை, கொஞ்சம் தண்ணி தரீங்களா? தண்ணியா? துளசி, வெற்றிக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடு. சொல்லுங்க சார். கேட்கலையா? வெளியே வரேன் சார். சொல்லுங்க சார். துளசி, வா, இத பார். போன் வராமலேயே போன் வந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் பாரு. ஓ, கொடுத்துட்டு வா. வலிக்குதே. தண்ணி கொண்டு வந்திருக்கீங்களா? தேங்க்ஸுங்க. கொஞ்சம் மேல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத்தனை நாள என் பின்னாடியே வந்தது இல்லாம இப்போ வீட்ல எல்லார் முன்னாடியும் சைகை பண்ணி தனியா வந்து பேசணுங்கிறீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? என்னங்க நீங்க? அடிபட்டு வந்தவனுக்கு மருந்து போட்டு வில்லனாலும் பரவாயில்ல, ஆனா தயவு செஞ்சு மனச காயப்படுத்துற மாதிரியாவது பேசாம இருங்களேன். அப்புறம் உள்ளேயும் காயம் ஆயிருங்க. ஐயோ. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மேடம். நான் என்ன பண்ணேன்? ஏதோ என் அத்தை பொண்ணு தானேன்னு நீங்க தனியா போகும்போது உங்களுக்கு ஒரு துணையா இருக்கட்டுமேனு உங்க பின்னாடி வந்தேன். அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ண நானு? அது யாருக்கு உங்க ஃப்ரெண்ட்? ஐயோ, அது யாருங்க அந்த பையன்? உங்க ஃப்ரெண்டா? சொல்லுங்க. கொஞ்ச நாளா ஒருத்தன் என் பின்னாடியே சுத்தி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை என் பின்னாடி வராம இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா சார்? எவனு சொல்லுங்க மேம், அவன் கைய காலை எடுத்துறேன். அப்படிதான் சொன்னான். என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது சும்மா சும்மா உங்க பேரை சொல்லி சொல்லி அடிச்சான். அந்த பொண்ணு பின்னாடி போவியா போவியான்னு கேட்டு கேட்டு அடிச்சு கைய உடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, கை உடைஞ்சிருச்சான்னு செக் பண்ணி அடிச்சான் தெரியுமா? அவர் அப்படி பண்ணாரா? ஒரு குழந்தைக்கு அம்மாடா அவங்க பின்னாடி போவியா போவியான்னு கேட்டு கேட்டு என்ன போட்டு அடிச்சு நிமித்திட்டாங்க. மேடம், நான் எவ்வளவு அழகா இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா தளபதி விஜய் மாதிரி, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா தல அஜித் மாதிரி, ஐயோ நடுவுல பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மாதிரி இருந்தேன். ஆனா நீங்க ஆள் வச்சு அடிச்சு இப்படி கைப்புள்ள வடிவேல் மாதிரி ஆக்கிட்டீங்களே. இது அந்த கடவுளுக்கே அடுக்குமா? அந்த கடவுள் உங்களை மன்னிப்பாரா? சொல்லுங்க கடவுளே. கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல இப்படி அடிபட்டு கடந்தா என்ன யாரு கட்டிப்பா? என்னங்க, இது என் அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான். நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு பிரஸ் மீட் வச்சு நார் அடிச்சிருவாரு தெரியுமா? இப்ப எங்க வீட்டுல கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. என்ன சொல்றீங்க? எது உங்களுக்கு தெரியாதா? என்ன நடிக்கிறீங்களா? அவன் என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டான். என்னோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் காரணம்னு.
என்னோட கை காலெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீங்க தான் என்ன பாத்துக்கணும். எனக்கு வேண்டியதையெல்லாம் நீங்க தான் செய்யணும். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போகணும். என்னது, ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போகணுமா? பின்னாடி கூட்டிட்டு போவாங்க மேடம். என்ன அடிச்சோட வந்து கூட்டிட்டு போவான். இனிமே அவனை நேர்ல பார்க்கவே கூடாது. எனக்கு கொன்னே போட்டுருவான். ஆஹா, இல்ல இல்ல. இனிமே எங்கனாலும் நீங்க தான் என்ன கூட்டிட்டு போகணும். எங்க வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள குணப்படுத்திருங்க, இல்லன்னு வைங்க. அவ்வளவுதான், சொல்லிட்டேன். நீங்க பண்ண இந்த வேலைய உங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்லிடுவேன். ஐயோ, அப்புறம் உங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் பெரிய சண்டையாயிரும். அம்மா வலிக்குது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவன் பாட்டு வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நான் தான் ஆளை வச்சு அடிச்சேன்னு சொல்லிட்டானா? வேற வழி இல்ல, இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தொலைவோம். ஐயோ முடியல மேடம். சரி 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 சரி, சாரி சாரி. இது பாருங்க, இதெல்லாம் வீட்ல சொல்லாதீங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் ஹாஸ்பிட்டல் எப்போ போகணும்னு சொல்றேன், ப்ளீஸ். சரிங்க மேடம், சீக்கிரம் சொல்லுங்க. முடியல. வீட்ல மட்டும் சொல்லிடாதீங்க. ஐயோ கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியலையே.